ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட பத்மபிரியா நடித்த 2 படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்ன படங்கள், எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு, எந்த மாதிரி கேரக்டரில் நம்ம விஜயகாந்த் கூட பத்மபிரியா நடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜயகாந்த் கூட நடிகை பத்மபிரியா 2 படங்கள் நடிச்சிருக்காப்புலங்க. அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா 1980ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 28வது வயசில் நீரோட்டம் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் பத்மபிரியா நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாகவே நடிச்சுக்காப்லங்க. இதில் நம்ம விஜயகாந்த் குமார் அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தை டைரக்டர் ஜெயசந்த் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்லங்க. இந்த படத்துக்கு இசை ஏவி ரகுமன் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் தான் மியூசிக் பண்ணிக்காப்லங்க. ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ரெண்டாவது படம் 1952ஆம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 43வது வயசில் காந்தி பிறந்த மண் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் ரேவதி நடிச்சுக்காப்புல, ராவாலி நடிச்சுக்காப்புல நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் டபுள் ஆக்டிங் நடிச்சுக்காப்புலங்க. இதில் நம்ம பத்மபிரியா பத்மா அப்படிங்கிற கேரக்டர்லேயே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் பாலு காந்தி அப்படிங்கிற கேரக்டரில் டபுள் ஆக்டிங் நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை சுந்தரராஜன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்துக்கு இசை தேவாதா இசை அமைச்சுக்காப்புல. இந்த படத்தில் உள்ள பாட்டு ஹிட்டு, இந்த படமும் ஹிட்டுக்காக செம சூப்பராகவே அமைஞ்சிருக்கு நம்ம விஜயகாந்துக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஜயகாந்துக்கு ஜோடியாக ரேவதியும், இன்னொரு விஜயகாந்துக்கு ஜோடியை ராவாலியும் நடிச்சுக்காப்லங்க. இதில் நம்ம பத்மபிரியா பத்மா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்லங்க. இந்த 2 படத்தில் எந்த படத்தில் நம்ம பத்மபிரியா நடித்த ரோல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தொழில் தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.